மகர ராசி அன்பர்களுக்கு நெறைய விஷயங்கள் அவங்க ஜெயிக்க போறாங்க. சனி பகவான் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால. ஆனா, அங்க ராகு 2ல இருக்கு. பட் ஸ்டில் அந்த ராகுவ கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு இருக்கார். இது எப்படி இருக்கும் அப்டின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் முடியிற மாரி வரும். ஆனா, அந்த நிமிஷத்துல இவங்க ஒரு பேச்சு விடுவாங்க. "பாத்தியா நான் முடிச்சுட்டேன்." அவ்வளதான். அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். அதே மாரி இவங்களுக்கு நன்மை பண்றதுக்கு மேபி ஒரு லாயர் அந்த மாரி வந்துட்டுருப்பாரு. "நீ என்னய்யா நான் சொன்ன பாயிண்ட்ல தானேய்யா நீயே வந்து பேச போற நாளைக்கு. உனக்கு சுயமா புத்தி இல்லையா?" அப்படின்னு ஏதோ ஒண்ணு வெடுக்குன்னு பேச வச்சுரும். அந்த வெடுக்குன்னு பேசுறதுனால அவங்க வந்து தேவையில்லாம இத தள்ளி போட்டு, தள்ளி போட்டு, தள்ளி போட்டு முடிக்காத ஒரு நிலையிலயும் நியாயப்படி சின்ன லெவல்ல முடிய வேண்டியது பெரிய லெவல்ல போய் முடியிற மாரி இவங்களே வம்புக்குள்ள இழுத்துருவாங்க. அதே மாரி ஃப்ரிக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு, எது எடுத்தாலுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன பேசுறோம்? அது மனசுக்கு எடுத்துட்டு போயி, நமக்கு கமாண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசணுன்ற மாரி, பொறுமையா இவங்க ஹேண்டில் பண்ணா சூப்பரா முடியும். ஆனா, அந்த பொறுமை ஏற்படுறதுக்கு கண்டிப்பா மெடிடேட் பண்ணுங்க. சுய ஜாதகத்தில இருக்கக்கூடிய திசா, புத்தி, அந்தரம் நல்லா இருந்ததுன்னா, பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல. ஏன்னா, நீங்க பேசுறது அவங்க "அந்த ஆள் அப்படிதான்" அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுடைய வாக்குனால மகர ராசி, மகர லக்னத்தினுடைய வார்த்தையினாலேயே பிரச்சனைகள் முடியாம போயிடும். அதனால அதுல எச்சரிக்கை தேவை.